ஹலோ மக்களே, அதிரப்போகுது தமிழகம். நடிகர் விஜய் பாத யாத்திரை, அடுத்தடுத்த 5 மாநாடுகள். இளைய தளபதி விஜய் தனது அரசியல் கட்சியை அறிவித்த பிறகு தமிழகத்தில் பெரிய நகர்வுக்கு தயாராகி வருகிறார். தமிழகம் முழுவதும் கால் கரையாக பாத யாத்திரை செல்வதற்கு திட்டமிட்டுள்ளார் நடிகர் விஜய். இதன் ஒரு பகுதியாக விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் விரைவில் மாநில மாநாட்டை நடத்த உள்ளது. மாநில மாநாடு தவிர 4 மண்டல மாநாடுகளையும் கட்சி நடத்தியுள்ளது. கட்சியின் முதல் கூட்டம் திருச்சியில் நடைபெறுகிறது. இது மட்டுமின்றி தமிழகத்தின் 100 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நடிகர் விஜய் தனது கட்சி தொண்டர்களுடன் பாத யாத்திரை செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராகுல் காந்தியின் பாரத சோடா யாத்திரா மாதிரியே விஜயின் பாத யாத்திரையும் இருக்கும் என்று பொதுமக்களை நேரடியாக சந்திப்பதே விஜயின் பாத யாத்திரையின் நோக்கமாக இருக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசியல் கட்சி அறிவிப்புக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு கூட்டத்தை கூட நடிகர் விஜய் இதுவரை ஏற்பாடு செய்யவில்லை. மாணவர்களுக்கான விருதுகள் பாராட்டுகள் நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கட்சி அறிவிக்கப்பட்ட பின்னர் பொதுமக்களை இதுவரை நேரில் சந்திக்கவில்லை. நடிகர் திலகத்தின் 50வது பிறந்த நாளில் மதுரையில் கட்சியின் பிரம்மாண்ட மாநாடு நடத்தப்படும் என்று சூசகமாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அது நடக்கவில்லை. கள்ளக்குறிச்சி உயிரிழப்பு சம்பவத்தை தொடர்ந்து தனது பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்க்க கூடியிருந்தார் நடிகர் விஜய். தற்போதைய அரசியல் சூழல் விஜய்க்கு சாதகமாக உள்ளது என்பதும் பொதுவான மதிப்பீடாக இருந்து வரும் நிலையில் கள்ளக்குறிச்சி உயிரிழப்பு சம்பவங்களை தொடர்ந்து தமிழக அரசை நேரடியாக விமர்சித்திருந்தார் நடிகர் விஜய். கட்சி அறிவிப்புக்கு பிறகு தனது முதல் அரசியல் நிலைப்பாட்டை அப்போது வெளியிட்டார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாராட்டு விழா கூட்டம் நடத்திய போது தமிழகத்தில் தலைவிரித்தாடும் போதைப் பொருள் வெளிப்படையாக பேசியதும் குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ.